பிரைஸ் த லார்ட். இன்று ஆண்டவர் உங்களுக்கு தரும் வார்த்தை எசேக்கியேல் 12:25. உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன். பிரியமானவர்களே, மார்த்தாலும் மரியாளும் தங்கள் சகோதரனான லாசரு நோயுற்றபோது உடனே இயேசுவுக்கு செய்தி அனுப்பினார்கள். இயேசு வந்துவிட்டால் லாசரு குணமடைவான் என்ற உறுதியான விசுவாசம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இயேசு உடனே வரவில்லை. 2 நாட்கள் தாமதித்து வந்தபோது லாசரு ஏற்கனவே மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த வீட்டில் அழுகையும் துக்கமும் நம்பிக்கையின்மையும் நிறைந்திருந்தது. இயேசு முன்னதாக வந்திருந்தால் இது நடந்திருக்காது என்று மார்த்தாலும் மரியாளும் வேதனையோடு கூறினார்கள். ஆனால் இயேசுவின் தாமதம் மறுப்பு அல்ல, அது தேவனுடைய மகிமையை வெளிப்பட வேண்டிய நேரம். கல்லறையின் முன் நின்ற இயேசு கல்லை அகற்ற சொன்னார். அங்கு இருந்தவர்கள் இப்போது நாற்றம் வீசுகிறது என்று மனித பார்வையில் பேசினார்கள். ஆனால் இயேசு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நினைவூட்டினார். பின்னர் அவர், லாசருவே வெளியே வா என்று அதிகாரமுள்ள வார்த்தையை சொன்னார். அந்த ஒரே வார்த்தையால் மரணம் தோற்றது. 4 நாட்களாக அடக்கப்பட்டிருந்த லாசரு உயிரோடு வெளியே வந்தான். அங்கு கூடியிருந்த அனைவரும் தேவனுடைய வல்லமையை நேரில் கண்டார்கள். மனிதர்கள் முடிந்தது என்று நினைத்த இடத்தில் தேவன் தம்முடைய வார்த்தையை அவர் வாழ்ந்த நாட்களிலேயே நிறைவேற்றினார். தாமதமாக தோன்றிய நிகழ்வு இறுதியில் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்திய அதிசயமாக மாறியது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில வாக்குத்தத்தங்கள் தாமதமாகும் போல தோன்றலாம். ஆனால் தேவன் தாமதிப்பது மறுப்பதற்காக அல்ல, பெரிய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக. ஆகவே சூழ்நிலையை பார்க்காமல் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். அவர் சொன்னதை உங்கள் தலைமுறையிலேயே உங்கள் கண்களுக்கு முன்பாகவே நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆம் ஆண்டவரே, எங்களுடைய பார்வையில் ஆண்டவரே சோத்திரம், இது முடியாது என்று நாங்கள் நினைக்கும் பொழுது என் ஆண்டவர் அதை முடிய செய்கிற தேவனாய் இருக்கிறீர். ஏனென்றால் நீர் வானத்துக்கும் பூமிக்கும் அண்ட சராசங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர். இந்த உலகத்தை உண்டாக்கின தேவாதி தேவனே, இது உம்மால் ஆகும் என்று சொல்லி ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து பேசுகிறோம். ஆவியானவரே, அது எந்த பிரச்சனைகளாய் இருந்தாலும், வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஆண்டவரே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவரே சோத்திரம், எந்த பிரச்சனைகளையும் பார்த்து சொல்லுகிறோம். என் தேவனால் முடியும் இந்த பிரச்சனையை மாற்றுவதற்கு, என் தேவனால் முடியும் இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருவதற்கு. அல்லேலூயா. ஆவியானவரே, இது உங்களால் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இதோ மரணப்படுக்கையில் இருக்கலாம், இந்த வியாதி எனக்கு தீரவே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கல. இந்த நாளில் அந்த வியாதியை பார்த்து நாங்கள் பேசுகிறோம். வியாதியே, இயேசுவின் நாமத்தினாலே நீ அப்பாலை போ என்று ஆண்டவரே அந்த வியாதியை பார்த்து சொல்லுகிறோம். இப்பொழுதே அந்த வியாதி எங்களுக்கு குணமடையட்டும். எங்களுக்கு ஆண்டவரே வறுமையை பார்த்து பேசுகிற, வறுமையே எங்களை விட்டு அகன்று போ என்று சொல்லுகிறோம். அந்த வறுமை மாறி எங்களை ஆசீர்வாதம் துவங்கட்டும் தகப்பனே. இப்படியாக அநேக உபத்திரவங்கள் இருக்கலாம். கர்த்தர் அதிலிருந்து எங்களை விடுதலை பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இதோ ஆண்டவர் கர்த்தர் அப்பா, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கூட நீர் பேசி கொண்டிருக்கிற தயவுக்காக என் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன்.